நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாயிருப்பீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு சிறுவன் வீட்டிலிருந்து முட்டைகளை கடைக்கு எடுத்துக்கொண்டு போகிறான். அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்து விட்டு வர வேண்டும். அவன் அப்படி எடுத்துக்கொண்டு புறப்படுகிற வேளையில் இங்கும் அங்குமாக வேடிக்கை பார்த்து கொண்டே போகிறான். அதனால் அவனுடைய கவனம் சிதறுகிறது, முட்டை கீழே விழுந்து உடைந்து போகிறது. அவனுடைய தந்தையிடமிருந்து அவன் நன்றாக வாங்கி கட்டிக்கொள்ளுகிறான். முட்டையை ஒழுங்கா கொண்டு போய் கடையில் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கடுமையாக திட்டுகிறார் அவருடைய தந்தை. மிகுந்த வருத்தம் அவனுக்கு. அடுத்த நாளும் சில முட்டைகளை எடுத்துக்கொண்டு கடைக்கு கொண்டு போய் கொடுக்க போய்கொண்டிருக்கிறான். அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் நேற்றைய தினம் அப்பா எப்படி என்னை கடுமையாக திட்டினார், என் மீது எவ்வளவு கோபப்பட்டார் என்பதிலேயே அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் இருந்தது. அதனால் கவனக்குறைவினால் அந்த நாளும் அந்த முட்டைகளை போட்டு உடைத்து விட்டான். இப்படி நடந்ததற்கு மிகுந்த வருத்தத்தோடு துயரத்தோடு இருந்த அந்த சிறுவனை பார்த்து அந்த தந்தை சொன்னார், மகனே, எதனால் நீ இந்த முட்டைகளை உடைத்தாய் என்பதை நீ யோசித்து பார்த்தாயா? நீ சிந்தித்து பார்த்தாயா? முதல் நாள் நீ முட்டைகளை எடுத்துக்கொண்டு போனாய். அப்படி போகும்போது உன்னுடைய எண்ணம் சிந்தனைகள் எல்லாம் சிதறி போயிருந்தது. போகிற வழியில் இதை அதை பார்த்து கொண்டு உன்னுடைய கவனம் சிதறி போனது. அதனால் இந்த முட்டைகளை நீ பாதுகாப்பாக கொண்டு செல்ல முடியவில்லை. இரண்டாவது நாள் நான் உன்னை திட்டியதை, உன் மீது கோபப்பட்டதை நினைத்து கொண்டே இருந்தாய். அதனால் இந்த முட்டைகளின் மீது உனக்கு கவனம் இல்லாமல் போனது. இரண்டாவது நாளும் இப்படி முட்டைகளை போட்டு உடைத்து விட்டாய். இப்படி பாதி கவனத்தோடு நீ நடந்து கொண்டால் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் முழு கவனம் இருந்தால் மட்டுமே ஒரு காரியத்தில் நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற செய்தியை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த பாசமிக்க அன்பான தந்தை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தங்களின் கடவுளாகிய ஆண்டவரின் குரலை கேளாத மக்களினம் இதுவே என்கிறது முதல் வாசகம். என் குரலுக்கு செவி கொடுங்கள். என் குரலுக்கு நீங்கள் செவி கொடுத்தால் நான் உங்களுக்கு கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் என்கிறார் இறைவன். அப்படி என்னுடைய கட்டளைகளை, நியமங்களை, முறைமைகளை நீங்கள் ஏற்று கடைபிடித்து வந்தால் உங்களுக்கு நலம் பயக்கும் என்றும் வாக்குறுதி அளிக்கிறார். ஆனால் இஸ்ராயேல் மக்களோ ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்க்கவும் இல்லை, அவர் சொல்லுவதை கவனிக்கவும் இல்லை. அவர்கள் பிடிவாத குணமுடையவர்களாயிருந்தார்கள், தீய உள்ளம் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய முரட்டு குணத்தினால் ஆண்டவருடைய கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. தண்டித்தும் திருத்தாத இனமாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடம் உண்மை இல்லாமல் போனது. இதனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்றார்கள். ஆண்டவருடைய கட்டளையை யார் யாரெல்லாம் கடைபிடிக்கவில்லையோ, ஆண்டவருடைய குரலுக்கு யார் செவி கொடுக்கவில்லையோ, ஆண்டவரின் பக்கமாக யார் திரும்பவில்லையோ, அவர்களெல்லாம் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இதயம் கடினப்பட்டு போயிருக்கிறது. ஆண்டவருடைய குரலை கேட்காத மக்களாக இருக்கிறார்கள். எனவே அதற்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். நற்செய்தி வாசகத்திலும் பேச்சிழந்த ஒருவருடைய பேயை ஆண்டவர் விரட்டி அடிப்பதை பார்க்கிறோம். ஆனால் இந்த பரிசேய சதுசேய கூட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள், பழிச்சொற்களை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு, நான் கடவுளின் ஆற்றலால் தான் இந்த வல்ல செயல்களை செய்கிறேன் என்பதை நிரூபிக்கிறார். ஆனால் அந்த கூட்டம்
ஆண்டவர் இயேசுவை நம்ப மறுக்கிறது, அவர் மெஸ்ஸியா என்பதை நம்ப மறுக்கிறது, அவரிடத்தில் கடவுளுடைய வல்லமை இருக்கிறது என்பதை நம்ப மறுக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், அவர்களிடத்தில் இறையாட்சி இல்லை. யார் நம்ப மறுக்கிறார்களோ, யார் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ, எவரிடத்தில் விசுவாசம் இல்லையோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரிடத்தில் இறையாட்சி இல்லை. அவர்கள் முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி செல்லுகிறார்கள். காரணம், அவர்களிடத்தில் இருந்த பிடிவாத குணம், கடின இதயம், தண்டித்தும் திருந்தாத இனம், தீய உள்ளத்தினராய் அவர்கள் இருந்தது. அதனால் அவர்களிடத்தில் உண்மையும் இல்லை, இறையாட்சியும் இல்லை. பிறகு நாம் எப்படி இருக்க வேண்டும்? கடவுளுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும். அவருடைய கட்டளைகளை, நியமங்களை கடைபிடிக்க வேண்டும். முரட்டு குணம் பிடித்தவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி நாம் நடந்து கொண்டால் இறையாட்சி நம் உள்ளத்தில் மலரும், நம் இல்லத்தில் மலரும். நாம் வாழ்கிற சமுதாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிறந்த சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழலாம். ஆமென்.